சரியலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கலை இலக்கிய சினிமா வட்டாரங்களில் பல காலமாக புழங்கப்பட்டு வருது. அண்ட் அது ஒரு இயக்கம், அது ஒரு முன்னெடுப்பு கலையில். இதுக்கு இந்த சரியலிசம்ங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் அர்த்தம் வந்து நான் தேடுறப்போ ஒரு அழகான வார்த்தை எனக்கு கிடச்சிது. அடிமன வெளிப்பாட்டியம். இதுதான் ரொம்ப சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரியலிசம் பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுக்கான மீனிங். அதாவது உங்களோட கற்பனையோட உச்சத்துக்கு போய் ஒரு கலைப்படைப்பை கொண்டு வருது. அந்த கலைப்படைப்புக்கு வந்து கலைக்கான கோட்பாடுகள் இது எதுவுமே இருக்காது. உங்களோட கற்பனையோட உச்சபட்சத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சில விஷயங்களை கொண்டு வருது. அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கலைப்படைப்பை உருவாக்குறது. இப்படியான சரியலிசம் சினிமா நிறையா வந்திருக்குது, உலகெங்கும் வந்திருக்குது. இப்போது தமிழில் கூட ஆங்காங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியலிசம் எலமெண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஆர்வம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. இந்த சரியலிசம் சினிமாவில் ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, இப்பயும் இருக்கிறார். அவர் ஒரு வயசான மாஸ்டர், அலெஜாண்ட்ரோ ஜொடரோஸ்கி அவர் பேர். இவர் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு சினிமாவில் சரியலிசமோட மாஸ்டர்னு சொல்லுவேன். இவரோட திரைப்படங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய் பார்த்துடுங்க. ஏன்னா அப்படி பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக பார்க்குற படம், நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் வாழ்க்கையில் யோசிக்காத விஷுவல்ஸ், நீங்கள் உங்களோட அடி மனசுக்குள்ளே இருக்கிற விஷுவல்ஸு, நீங்கள் வெளியே இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் கற்பனை பண்ண முடியாத விஷுவல்ஸ், இது எல்லாமே இவரோட படங்களில் இருக்கும். அண்ட் அந்த விஷுவல்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு விஷுவல்ஸ் பின்னாடியும் 1000 ஸ்டோரி இருக்கும். அதுதான் அலெஜாண்ட்ரோ ஜொடரோஸ்கி. அண்ட் இவரோட படங்களில் நிறையா படங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான படமாக தி ஹோலி மவுண்டைன் அப்படிங்கிற படத்தை பார்க்குறேன். இந்த ஹோலி மவுண்டைன் படத்தில் இவரோட படங்கள் நம்ம கதை, திரைக்கதை இதை பற்றிலாம் விவாதிக்கவே முடியாது. பட் ஹோலி மவுண்டெயினுக்குள்ளே பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து, அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ்லேருந்து, மனித மனங்கள்லேருந்து எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப சைக்காலஜிக்கலாகவும் அணுகியிருப்பார் ஜொடரோஸ்கி. அண்ட் இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் நிறையா அப்யூசிவ் லாங்குவேஜஸ் இருக்கும், நிறையா நியூடிட்டி இருக்கும். இந்த காரணத்தினால பல்வேறு சென்சார் கட்டு இந்த படத்துக்கு நிறையா டைலாக்ஸ் அவர் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு, நிறையா இமேஜஸை தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சரியலிசம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்குள்ளே நியூடிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் எடுத்து நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆச்சு, அங்கங்கே ஸ்க்ரீன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு வைடர் ரிலீஸாக 30 வருஷத்துக்கு ஆகவே இல்லை. இந்த படத்தை அங்கங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தவங்க மட்டும் தான் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து இப்போ வெளியே கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் அங்கங்கே சில பைரேட்டட் டிவிடிஸ் தான் வந்து இந்த படத்துக்கு அப்போது கிடைக்க ஆரம்பிச்சிது. 30 வருஷம் கழித்து தான் ஒரு வைடர் ரிலீஸ் வந்து ஆகுது. அதுலேயும் நிறையா சென்சார் கட்டோடு ஆகுது. அந்த சென்சார் கட்டும் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது பார்க்குறப்போ. ஏன்னா அந்த சென்சார் கட் பண்ணியுமே அந்த படம் வந்து இப்போ வரையும் ரொம்ப ஓப்பனான ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொரு திரைப்படம் தி லாஸ்ட் பொயட்ரின்னு ஒரு படம், அது அவரோட வாழ்க்கையில் இருந்தே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அது அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு யூதராக இருப்பார். அவர் வந்து ஒரு யூதர். ஸோ இவர் யூதராக இருக்கிறப்போ அப்போ நாசி படைக்கிட்ட அவரோட குடும்பம் வந்து என்னெல்லாம் பாடுபடுச்சு, அந்த அவரோட ஊர் எப்படி இருந்தது, அவங்க ஹிட்லர் எப்படி பார்த்தாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த படத்தில் அவர் பேசியிருப்பார். அண்டு டியூன், இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்களே டியூன், அந்த டியூன் படத்தை இவர் தான் எடுக்க வேண்டியது. ஆக்சுவலாக ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இவர் தான் இருந்தது. அதுக்காக இவர் பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி வச்சுருந்தார். ஆனால் இவரால் அது எடுக்க முடியாமல் போச்சு. அவர் ஏன் அதை எடுக்க முடியலங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது, ஜொடரோஸ்கிஸ் டியூன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி. அதையும் தவறாமல் போய் பாருங்கள். ஒரு மகா கலைஞன் வந்து எப்படி கலங்கி நிற்கிறான் ஒரு படத்தை பண்ண முடியல அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்குறப்ப தெரியும். கண்டிப்பாக பயங்கர இமோஷ்னலாக இருக்கும். அண்ட் இவரோட திரைப்படங்களை கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.